சிவன் சொத்து குலநாசம் என்று ஏன் சொல்கிறோம் தெரியுமா? சிவனுக்கென்று பொன் பொருள் ஆடை ஆபரணம் மண் மாளிகை என்று எதுவும் கிடையாது. சிவன் தன்னுடைய சொத்தாக கருதுவது தன்னுடைய பக்தர்களையே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு வேறொரு மனிதனால் துன்பம் ஏற்பட்டாலோ கஷ்டங்களை தந்தாலோ சிவன் பொறுத்துக் கொள்வதில்லை. அவரையும் அவர்களை சார்ந்தவர்களையும் தண்டித்து வதம் செய்து முடிப்பார். இதைத்தான் சிவன் சொத்து குலமே நாசம் என்னும் வழக்கச்சொல் பொருள் விளக்கம். சிவன் கோவிலில் முதலில் நந்தீஸ்வரரை வணங்கிவிட்டு பிறகுதான் சிவனை வழிபட வேண்டும். சிவன் கோவிலில் எந்த ஒரு ஆட்களையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுவதோ வணங்குவதோ கூடாது. சிவலிங்கத்திற்கு முன்னாடி நிற்கும் போது யார்கிட்டையும் கதை பேசக்கூடாது. சிவனை மட்டும் நினைக்கணும். சிவன் கோவிலில் தரும் விபூதியை ஒரு ஓரமா நின்று நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும். நடந்து கொண்டே பூசிக்கொள்ளக்கூடாது. தரையில் சிந்துவது கூடாது. சிவன் கோவிலை ஒரு முறைதான் சுற்றணும். சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். அதற்கு அர்த்தம் சிவன் சொத்து என்பது பக்தர்களாகிய நாம் தான். சிவனை வழிபட்டால் நமது பிறவிகள் முற்று பெற்று மோட்சம் அடையலாம் என்பதுதான். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு ஊரில் தன் வாழ்நாள் முழுவதும் பெருமாளுக்கு சேவை செய்த மூதாட்டி ஒருத்தியின் கனவில் பெருமாள் தோன்றினார். பாட்டி, உன் இளமை முதலே நீ என் மீது கொண்ட பக்தியை மெச்சினேன். விரும்பிய வரம் தருகிறேன் கேள் என்றார். உடல் தளர்ந்திருந்தாலும் பாட்டிக்கு மனம் இளமையாகவே இருந்தது. மூதாட்டி 7வது மாடியில் நின்று கொண்டு என் எள்ளு பேரன் தங்க கிண்ணத்தில் பால் சாதம் சாப்பிடுவதை என் கண்களால் காண வேண்டும் என்றாள். பலே பாட்டி பலே என்று மகிழ்ந்து வரம் கொடுத்து விட்டார். காரணம், பாட்டி தன்னுடைய எல்லா விதமான ஆசைகளையும் ஒரே அடியாக சொல்லிவிட்டதுதான். நீ எள்ளு பேரன் பிறக்கும் வரை பூமியில் நீண்ட ஆயுளுடன் வாழ விரும்புகிறாய். அதுவும் மாடியில் படியேறி சென்று பார்க்கும் விதத்தில் உடலில் பலம் வேண்டும் என்கிறாய். 7 மாடி வீட்டுக்கு சொந்தக்காரியாக வாழும் செல்வ வளம் வேண்டும் என விரும்புகிறாய். எள்ளு பேரன் தங்க கிண்ணத்தில் பால் சாதம் சாப்பிடும் அளவுக்கு வீட்டில் சுபிட்சமும் நிலவ வேண்டும் என ஆசைப்படுகிறாய். கீழ்த்தளத்தில் நடப்பதை 7வது தளத்தில் நின்று பார்க்கும் விதத்தில் கண் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் என விரும்புகிறாய். இத்தனையும் ஒரே வரத்தில் கேட்டுவிட்டாயே என்று பாராட்டி வரத்தையும் கொடுத்து விட்டார். குறைந்த வார்த்தைகளில் தெளிவாக பேசினாலும் எழுதினாலும் வெற்றி மேல் வெற்றிதான். ஒருமுறை உலக உயிர்களுக்கு படியளப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார். நந்தி அவரை சுமந்து சென்றார். செல்லும் வழியில் நந்திக்கு ஒரு சிந்தனை உருவானது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் சிவபெருமானையே நாம் சுமைக்கிறோம் என்றால் நம்முடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். சிவனே ஜீவனாக இருக்கிறார். அப்படி இருக்கையில் நந்திய பெருமான் நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? நந்திக்கு தகுந்த பாடம் கற்பிக்க நினைத்தார் சிவபெருமான். உலகை வலம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சடைமுடியில் இருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்தியின் மீது வைத்துவிட்டு கீழே இறங்கி கொண்டார் ஈசன். அதுவரை உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமானையே சுமந்து கொண்டிருந்த நந்திக்கு தன்மேல் இருந்த ஒரே ஒரு முடியை சுமக்க முடியவில்லை. ஒரு அடி கூட அவரால் முன்னெடுத்து வைக்க முடியவில்லை. தன்னுடைய இந்த இயலாமை அவரை கலங்கடித்தது. அவர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமானை கலங்கும் கண்களோடு பார்த்தார். அவரது அந்த பார்வை எனக்கு ஏன் இந்த நிலை என்பது போல் இருந்தது. இப்போது சிவபெருமான் கூறினார், நந்தியே, உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அழிக்கவும் நானே உலக உயிர்களின் ஆன்மாவாக உலக உயிர்களின் இயக்கமாக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளதான் இப்படி செய்தேன். நான் விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்று போனது என்றார். Focus.